ஒரு தெய்வ மனிதர் சொல்கிறார், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு குறைந்தது 2 தூதர்களையாவது கர்த்தர் நியமிக்கிறார். ஒன்று அவனுடைய ஜெபத்தை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல, இன்னொரு தூதன் பாதுகாப்பின் தூதன். எந்த தீமையும் ஈஸியாக நெருங்கிற முடியாது. ஒரு தீர்க்கதரிசியை பிடிக்க ஒரு தேசத்தின் இராணுவமே வருகிறது அவனை பிடிக்கணும்னு சொல்லி அந்த ஆண்டவர் தம்முடைய தூத சேனை அனுப்புகிறார். அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அவனை சூழ்ந்து பாதுகாத்தது. இதெல்லாம் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம்ல. அப்போ அதே ஆண்டவர் உங்களுக்காக தன் தூதர்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். நீங்கள் பிரயாணப்படும் போது போகிற வருகிற இடம் எல்லாத்துலேயும் தேவதூதர்கள் பாதுகாப்பாங்க. உங்களுடைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க வர்றாங்க, எத்தனையோ ஆபத்துகள் இல்லை. நீங்கள் அதை விசுவாசத்தை ஜெபித்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு எப்போதும் கூட இருக்கும். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே எனக்கென்று நீ தந்திருக்கிற தெய்வ தூதர்களுக்காக ஸ்தோத்திரம், என்னை பாதுகாக்கிற தூதர்களுக்காக நன்றி. அவனை துதிச்சாலே அந்த தெய்வ பிரசன்னத்தையும் தேவதூதர்கள் சூழ்ந்திருக்கிறது நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்.